காலபுருஷனுக்கு 3வது வீடு வாயு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாயு தத்துவமான காற்று, இதனாலவே மிதுன ராசிக்காரங்க காற்று மாதிரி செயல்படக்கூடியவங்க. அதீத சிந்தனை, கரெக்டாக யோசிப்பாங்க, புத்திசாலிங்க, அறிவாளிங்க. பேச்சு திறனில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஊரே எத்தனை வந்தாலும் சரி, உலகமே எத்தனை வந்தாலும் சரி, அழகாக அவங்கள எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற நுணுக்கம் தெரிஞ்சவங்க. தொடர்பு விஷயத்தில் ஒருத்தவங்க கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா இவங்களை மறக்கவே மாட்டாங்க. அன்பு தொல்லைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அன்பு தொல்லை மட்டும்தானா, உதவிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, உடனே என்னை கேட்றாதீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறது மட்டும்தாங்க மிதுனம். அதே மாதிரி புத்தி, அதீத சிந்தனை, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக பயன்படுத்துவீங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. 100க்கு 200% நான் அடித்து சொல்கிறேன். அழகாக திட்டம் போடும், என்ன ஒரு சிந்தனை, என்ன ஒரு ஞானம் அப்படின்னு எல்லாரும் மெச்சிக்கக்கூடிய ஒரு குணநலம். இவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஆராய்ஞ்சு பேசுவாங்க, பேசுறதுல ரொம்ப ஆர்வம், யார்கிட்டையுமே சுலபமாக பழகிடுவாங்க. ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க போய் பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வரப்போகிறான், கடைசியில் பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய விஷயத்தில் மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க. மிதுன ராசிக்காரங்க யாராவது ஏமாற்றிட்டு இருந்தால் நீங்கள் இதை அனுபவிச்சிருங்க. தம்பி, நான் மிதுன ராசி, என்னை நீ ஏமாத்துறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ பண்ணுற வேலை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிடு. எல்லாத்தையுமே யோசித்து டக்குன்னு முடிவெடுப்பாங்க. மற்றவங்க குழம்பக்கூடிய விஷயத்தை இவங்க ஈஸியாக முடிப்பாங்க. தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுல புத்திசாலிங்க. இவங்க எந்த இடத்துல தோல்வியை தழுவுறாங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அழகாக கரெக்டாக முடிவு எடுப்பாங்க. திடீர்னு மனசு மாறிடும். புரியுதுங்களா? மனம் மாறுபாடு அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு புக்தி இருந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இரட்டை சிந்தனை கொண்டவங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருந்துங்க. சமூக வட்டாரத்தில் பிரபலமாக இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாதுங்க. சுத்து வட்டாரத்தில் யாரை கேட்டிங்கனாலும் அழகாக தெரியும். இவங்களுக்கு அதிபதி புதன் சாட்சியாக உக்காந்துருக்காருங்க. புதன் ப்ளஸ் வாயு தத்துவம் சேர்ந்துச்சுன்னா மிதுன ராசிக்காரர்களை சொல்லவா வேணும். காற்று மாதிரி அறிவாளி பேச்சால கவரக்கூடியவங்க, சுறுசுறுப்பு நிறைஞ்சவங்க, தகவல் தொடர்பு, கலை, கல்வி, வியாபாரம், மீடியா எல்லாத்துலேயுமே கலக்குவாங்க. எல்லா துறைகளிலுமே ஈடுபாடு அதிகம். மிதுன ராசிக்காரர்களுடைய ஜாதகம் என்கிட்ட வந்ததுன்னா நான் சொல்லிடுவேங்க, எப்படியும் பழச்சிக்குவான்ப்பா. காற்று போக முடியாத இடத்துல கூட எதுனா இருக்கா? காற்று போக முடியாத இடம் ஏதாச்சும் இருக்கா? வாயு புத்திரன் மாதிரி. புரியுதுங்களா? இவங்க எந்த இடத்துல விட்டாலுமே பொழைச்சிக்குவாங்க. ஸோ இப்படி அவங்கள சொல்லுவாங்க இல்லையா, அவன் சொல்ல நிற்பான்ப்பா. சரி, ஒரு செயல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவன் வாக்கு கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்டவங்க. அதுவும் மிதுன ராசி பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாங்க. மொத்த பொறுப்பையும் அவங்களே எடுத்து எல்லா வேலையும் தான் தலையில் போட்டுக்கிட்டு ஆடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க. எல்லாத்துலேயுமே முன்னுரிமை எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவங்களுடைய பெயர்ச்சி தாங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அதாவது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க? அழகுக்கு சொந்தக்காரன், கலை, காதல், சொகுசு வாழ்க்கை, செல்வம், குடும்பம், இன்பம் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர். அசுரர்களினுடைய குருவாகவே இருந்தாலும் தர்மத்தை காக்கக்கூடியவர், வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடியவர். ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், இப்போ திடீர்னு சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை இனிமையாக மாறிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், யார் ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிர பகவான்
பகவான் நல்ல நிலையில் இருக்காரோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செழிப்பும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறுங்க. ஸோ இதனால் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் மிதுன ராசிக்குள்ளே அமரக்கூடிய சுக்கிர பகவானால் வேலை, பணம், குடும்பம், காதல், கல்வின்னு எல்லா விதமான விஷயங்களிலுமே மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. அது என்ன மாற்றம்னு தாங்க நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாவே எல்லாரையும் கவர்ந்து இழுப்பாங்க, ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் எல்லாரும் இவங்களுக்கு அடிக்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி நகைச்சுவையாக பேசுவாங்க, அறிவாளித்தனமாக பேசுவாங்க, கஷ்டமான விஷயத்தை கூட அழகாக செதுக்கி கொடுப்பாங்க. இதனாலவே இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு வந்தால் அடுத்த நிமிஷம் அவ சிரிக்கணும், அதுதான் மிதுன ராசியோட நோக்கமாகவே இருக்கும். எவ்வளவு ஒரு பெஸ்ட் இல்லைங்களா? இந்த காலத்தில் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா கூட ரொம்பவே சந்தோஷமாக அந்த லக்கி பர்சனாக தாங்க அப்போ இருப்பாங்க. அப்போ யோசிப்பீங்க, யார் நாங்கள்லாம், எங்களெல்லாம் என்னத்துக்கு வீடு, நாங்கள்லாம் எதுக்கு தான் இருக்கோம், இப்படியெல்லாம் கூட யோசிப்பீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. உங்களால் பல பேருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்குதுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் சீரழியணும்? கொஞ்சம் யோசிப்போமா? மாற்றி யோசிக்குங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக யோசிங்க. இந்த சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அழகாக நமக்காக நம்ம பயன்படுத்த போகிறோங்க. நமக்காக, திரும்பவும் சொல்கிறேங்க, நமக்காக. அசுரர்களினுடைய குருவான சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. அழகான விஷயங்கள், இனிமையான விஷயங்கள், ஆனந்தம் தரக்கூடிய அனுபவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பணமும் சரி, காதலும் சரி, கலையும் சரி, திறமையும் சரி, எல்லாமே நிறைந்ததாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகிறாரு. மென்மை, கவர்ச்சி, தர்மம், குடும்ப பாசம், மன அமைதி, ஆசைகள், காதல் பிரச்சனை, ஆடம்பரத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே சரியாக போகுதுங்க. எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். ஓகேங்களா? இப்போ இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கெத்தாக இருக்கணும், ஒரு நல்ல வீடு, லக்ஸுரியாக ஒரு காரு, அப்படி போய் காரில் இறங்கணும்ப்பா. இப்போ கூட அதாவது வண்டி வாகனம் பெருகிருச்சு, ஆனால் இன்னுமே கார் அப்படிங்கிறது கனவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கோம் இல்லையா? என்னையும் சேர்த்துக்கோங்களேன். ஸோ கார் அப்படிங்கிறது லக்ஸரி வாழ்க்கையாக போயிடுச்சு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானினுடைய அருளால் புதுசாக காரு, வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாருன்னு நான் சொல்கிறேங்க. இப்போ மிதுன ராசி ஒட்டு மொத்தமாக என்னை தேடிட்டு இருப்பீங்க, நீ மட்டும் கையில் கிடச்சேன் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவர் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அப்போது சுகபோகத்தில் இந்த காரு, வீடு எல்லாம் வர்றது இருக்கு இல்லையா? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறது, சுகபோக வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாமா, நான் கடனாளியாக இருக்கேன், அந்த கடன் தீரணும், ஆல்ரெடி வீடு பிரச்சனையில் இருக்குது, அது சரியாகணும், அதுக்கு தான் வாய்ப்பு. சத்தியமாக அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, நீ வீடு வாங்குவ, காரு வாங்குவ, அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறது நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை நிலை அமைஞ்சால் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய போகக்கூடிய இடம், அது சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடக ராசியோட வீடுங்க. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறது, அதாவது சுக்கிர பகவான் தனக்காரகனினுடைய வீடு, குரு யாருங்க? தனத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? அவருடைய வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு 2ஆம் வீடு. ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5க்குரியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தோட அதிபதி. அதே நேரம் 12க்கு உரியவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, அதில் போய் சுக்கிரன் அமைகிறதுனால சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. திருமண விசேஷங்கள் கைகூடி வரும். உங்களுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி முன்னேற்றத்தை கொடுக்குறாரு சுக்கிரன். தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவீங்க. ராசிநாதனாகிய புதனோட
சுக்கிரன் இணைகிறதுனால பேச்சால், அறிவால், புத்திசாலித்தனத்தால் முன்னேறுவீங்க. ஆல்ரெடி இவங்க அப்படித்தான் இருக்கீங்க. அதே மாதிரி லாபம் பெறக்கூடிய காலகட்டம். இந்த பேச்சை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டங்க. டீச்சராக இருக்கீங்க, வழக்கராக இருக்கீங்க, ஜட்ஜாக இருக்கீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து நம்மளுக்கு பேசினாதான் சோறு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு அமோகமான வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க.